இல்லை, பயான் செய்கிற நேரம் இல்லை இது. இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி, இங்கே ஓதப்படுவது தஜ்வீதுடைய முறையில் குர்ஆன் ஷரீஃப். ஆமாம், இந்த மாதிரி தஜ்வீது ஓதுறது இவங்க தான் ஓதிக்கிறாங்க, நம்மளில் யாருக்கும் ஓத முடியலையே, அப்போ நம்மளுக்கு அந்த நன்மையே இல்லையா? அப்போ இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்லாம் மனசில் பல பேர்த்துக்கு வரலாம். இப்போ இந்த தஜ்வீது முறைப்படி அதனுடைய ஒவ்வொரு ஹர்ஃபுகளையும் அந்தந்த இடத்துலேருந்து மஹ்ரஜிலேருந்து முழுமையாக உச்சரிப்பதோடு அதில் இருக்கிற சத்து மத்து இதுகள்லாம் தெளிவாக சொல்லி எப்படி ஓட்டி காட்டப்பட்டுச்சோ அதே மாதிரி இங்கே ஓதி காமிக்கிறாங்க. இதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த மாதிரி ஓதுங்கன்னு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். ஓதுகிற போது தவறில்லாமல் ஓதுனா போதும். பொதுமக்கள் இந்த மாதிரி உட்காந்து இது பண்ணி பழகி சிரமம். ஆனால் பழக்க ஆரம்பிச்சிட்டா யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ, ஆர்வம் உள்ள பல இடங்களில் பொதுமக்களும் மகரிபு இஷாவுக்கு பின்னால் இந்த முதியோர் கல்வின்ட்டு பல மதரசாக்களில் பல மஸ்ஜிதுகள்லையும் உட்காந்து ஓதுறாங்க. அஜத்துட்டு அந்த கிராத்தை ஓதி பழகி ஓதுறாங்க. அந்த மாதிரி கட்டாயமாக நம்ம செய்யணும். எதுக்கும் ஆர்வம் இருக்குது. இதில் ஆர்வம் குர்ஆன் மீது, அல்லாஹுக்கு விருப்பமானதின் மீது கட்டாயமாக அனைவர்களுக்கும் ஆர்வம் வரணும். இதில் ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி என்னென்னா, குர்ஆன் ஓதுகிற போது தவறு வரக்கூடாதுங்க. அரபியில் லஹன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர், தவறு அப்படிங்கிறதுக்கு லஹன். லஹனுங்கிறது ரெண்டு வகை. லஹனுங்கிறது தவறு என்பது ரெண்டு வகை. லஹனை ஜலி, லஹனை ஹஃபி அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய தவறு சின்ன தவறு. பெரிய தவறு ஓதுனா பெரிய குற்றவாளி, அவன் பாவி, தொழுகையே முறிஞ்சு போயிடும். அது எப்படி அப்படின்னா, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றிடுறது. ஓதிக்கிட்டு இருக்கிற போதே அங்கே எழுத்தே இல்லை, இவராக ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறது. அல்ஹம்தோ லில்லாஹியே, அல்ஹம்தோ தால் தான் இருக்குது, அல்ஹம்து வாவு அந்த பக்கத்தில் சேர்த்தா அல்ஹம்து லில்லாஹி. ஹரக்கத்துகளை ஜேர் சபரை மாற்றிடுறது. கத்தலை தாவூது, தாவூது அப்படிங்கிற இடத்துல தாவூத, ஜாலு த து, அதில் வித்தியாசம். ஜாலூத் என்ற அரசனை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வெட்டினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஜாலூத்த அப்படிங்கிற இடத்துல தூவை போட்டான், மாற்றி சேர் சபரை, அப்பையும் தொழுக பசாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல உச்சரிப்புலையும் தவறு ஏற்பட்டால் அங்கேயும் போயிடுது. குல் ஹுவல்லாஹு, குல் காஃப் சொல்கிறது, காஃபுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. பல பேர்த்துக்கு அந்த வித்தியாசத்தை பார்க்குறதில்ல. குல் அப்படின்னு சொல்லணும், நபியை நீங்கள் சொல்லுங்கள். குல்ண்டா நீங்கள் சாப்பிடுங்கிற அர்த்தம். அல்லாஹ் ஒருவன், நல்லா சாப்பிடு. எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, ஹம்துலில்லா, அர்த்தமே பேதகமாகும். அப்போ அர்த்தம் மாறுவது மாதிரி அங்கே வருது. காஃபு சொல்கிற காலல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, காலண்டா அளந்து விடுறான் அப்படிங்கிற அர்த்தம். கால சொன்னாருங்கிற அர்த்தம். பல பேர் தான் சொல்கிறது தப்புண்டே தெரியாமையே வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. தப்புன்னு தெரியுது, சரி விடு போகும் அப்படின்ட்டு பொடுவோக்காக போயிடுறது. திருத்தி கொள்றதுக்கு அந்த ஊரில் அஜத் இருக்கிறாரு, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதை போய் தெரிஞ்சு மாற்றி நம்ம அந்த சுத்தமாக ஹர்ஃபுகளை ஆக்கலை அப்படின்னா அங்கே நிச்சயமாக குற்றவாளி எல்லாருமே. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம சரியாக ஓதுறோமா இல்லையா அப்படிங்கிறத அந்த அஜத்திட்ட நம்ம சரி பண்ணிக்கிறணும். இல்லைன்னா நம்ம குற்றவாளிகள் தான். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆன் ஷரீஃபை தெளிவாக தவறின்றி ஓதுவதற்குரிய பாக்கியத்தையும் ஆர்வத்தையும் தந்து அருள் புரிவானாக. அடுத்தபடியாக